வணக்கம். அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவாக உள்ளதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்திய கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், போக்குவரத்து நெரிசலை குறைக்க ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பிலிருந்து மேம்பாலம் அமைக்கவும், கடலூர் சாலை சிமெண்ட் சாலையாக்கும், சாலை விரிவாக்கத்துக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய வங்கி மூலம் ரூபாய் 4700 கோடி பெற்று புதிய சாலை, ஏரிகள் சீரமைப்பு ஆகிய திட்டங்கள் மத்திய அரசு அனுமதியுடன் செயல்படுத்தப்பட உள்ளன. தமிழகம், ஆந்திரம், கேரளத்தை விட புதுவையில் மின் கட்டணம் குறைவாகவே உள்ளது. புதுவை அரசு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே மின்சார மானியம் அறிவித்துள்ளது. எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்திய கூட்டணி கட்சியினர் போராட்டத்தை அறிவித்திருப்பது தேவையற்றது என்ற அவர், பாண்டி மெரினாவில் சட்ட விதிகள் மீறப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். பேட்டியின் போது பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், ரமேஷ், பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவோரின் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் புதுவை மீனவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. புதுவை மீனவர்கள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி தமிழக பகுதியில் 5 நாட்டிக்கல் மைல் பகுதிகளில் அத்துமீறி சுருக்கு வலைகளை பயன்படுத்துகின்றனர். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. எனவே புதுவையில் சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்பிடிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மீனவர்களின் வலைகள், படகுகள் பறிமுதல் செய்யப்படும். உச்சநீதிமன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும், 1 முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது. இந்த நிலையில் மாணவர் விடுதியை திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன், விடுதி சிதிலமடைந்திருப்பதை கண்டு ரூபாய் 25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைப்பு செய்ய உத்தரவிட்டார். தற்பொழுது விடுதி புனரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 1 வாரத்தில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்போது கல்லூரி மாணவிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆதிதிராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன் உட்பட ஊழியர்கள் உடனிருந்தனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மலையாள மொழி பேசும் மக்களுக்கு புதுவை ஆளுநர் கைலாஸ்நாதன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகம் முழுவதும் உள்ள மலையாள மொழி பேசும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது இனி ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழி மற்றும் கலாச்சார அடையாளங்களோடு நம் பாரத தேசத்தின் ஒற்றுமையை முன்னிறுத்தி வளர்ச்சி பெறுவோம். இந்த ஓணம் திருநாள் ஆண்டு முழுவதும் அனைவரது வாழ்விலும் மிகுந்த மகிழ்ச்சியும் செழிப்பையும் அளிக்கட்டும். ஓணம் திருநாளில் இடும் பூக்கோளத்தை போலவே அனைவரது வாழ்க்கையும் மலர்ந்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இணையதளத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அரசு, சுயநிதி கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய அரசின் மருத்துவ கல்லூரிகளில் உள்ள முதுநிலை மருத்துவ படிப்புக்கான MD, MS மற்றும் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளுக்கான இடங்கள் PG நீட் தேர்வில் தகுதி பெறுபவர்கள் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2024-2025 கல்வியாண்டு முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான
பிஜி நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் மூலம் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் 1464 பேர் நீட் தேர்வு எழுதியிருந்தனர். இத்தேர்வு முடிவுகள் www.natboard.education.in என்ற இணையதளத்தில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெளியானது. இதையடுத்து நேற்று முன்தினம் முதல் சென்டாக்கில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. வருகிற 21ஆம் தேதி மாலை 6 மணி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாணவ மாணவிகளின் நீட் தேர்வு தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் 1464 மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர். இதில் மாணவி தர்ஷினி 99.99% மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் 24வது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்துள்ளார். மாணவர் முகுந்தன் 99.03% மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் 196வது இடமும் மாநில அளவில் 2வது இடமும், மாணவர் வைஷ்ணவ் மதுசூதனன் 99.90% மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவில் 215வது இடமும் மாநில அளவில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். மேலும் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தரவரிசை பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் 5 நாட்களுக்குள் சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் நோடல் அதிகாரிக்கு dms.pond@nic.in என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் என சுகாதாரத்துறை இயக்குநர் சேஃபல் தெரிவித்துள்ளார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாஷ்நாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் புதிய தொழிற்சாலைகளை துவங்குவதற்கான திட்ட வரைவை உருவாக்கவும் அதற்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை ஒன்றை பார்வையிட்டு தொழிலாளியிடம் கலந்துரையாடினார். இதில் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஊதியம் குறித்து விவரமாக கேட்டறிந்தார். ஆய்வின் போது அமைச்சர் சாய்ச்சி சரவணன்குமார், தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, சேதராப்பட்டு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் நாராயணன் திருப்பதி ஆகியோர் உடனிருந்தனர். மலையாள மொழி பேசும் மக்களால் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய கலாச்சாரத்தின் இன்றியமையாத அம்சமாக விளங்கக்கூடிய பண்டிகைகளும் திருவிழாக்களும் நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடியவை. இவை இறை உணர்வு மற்றும் இயற்கையுடன் நமக்குள்ள ஆழமான தொடர்பை எடுத்து காட்டுபவையாகவும் திகழ்கின்றன. அந்த வகையில் மலையாள மொழி பேசும் மக்களால் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படும் ஓணம் போன்ற பண்டிகைகள் கலாச்சார உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளவும் உறவினர்களுக்கிடையே ஆரோக்கியமான உறவுகளை வளர்க்கவும் உதவுகின்றன. ஓணம் அத்தப்பூ கோலத்தின் அழகிய நறுமணம் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமையின் மகிழ்ச்சியையும் குடும்பத்தின் அரவணைப்பையும் செழிப்பின் மிகுதியையும் தரட்டும். அனைவருக்கும் எனது இனி ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஐக்கிரவ பெருமாள் சூர்ணோத்சவம் கோரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் ஐக்கிரவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐக்கிரவ பெருமாளுக்கு சோடச தீபார்த்தனை காட்டப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சூர்ணோத்சவம் கோரதத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஐக்கிரவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் போக்குவரத்து அதிகமுள்ள மாலை வேளையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் ஒய்யாரமாக பயணிக்கும் வீடியோ வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி நகர பகுதிகளில் இருசக்கர வாகன விபத்து மற்றும் விதிமீறல்களை தடுக்க போலீசார் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதனையொட்டி நகர பகுதிகள் முழுவதும் விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்தாலும் பல்வேறு நேரங்களில் இளைஞர்கள் பலரும் விதிமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று புஸ்ஸை வீதி என்கிற லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது.
இதுபோன்ற விதிமீறல்களில் ஈடுபடுபவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் பாஜக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணன்குமார் தலைமையில் தொகுதி வளர்ச்சி பணிகள் மற்றும் பாஜகவில் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஊசூடு தொகுதியில் பாஜகவில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது, பொதுமக்களிடம் நடைபெற்ற பணிகள் குறித்து எடுத்துரைப்பது, மேற்கொண்டு ஏதேனும் பணிகள் இருப்பின் அதை செய்து கொடுப்பது, அத்தியாவசிய பணிகள் ஏதேனும் இருப்பின் அதையும் கண்டறிந்து செய்து கொடுப்பது போன்றவை விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான இசைமேளம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கக சமக்கர சிக்ஷா மாநில அமைப்பானது மாநில பள்ளிகளுக்கு இடையிலான இசைமேளம் போட்டிகள் நேற்று நடந்தது. சமக்கர சிக்ஷா துணை திட்ட அதிகாரி ராமகிருஷ்ணன் வரவேற்றார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் துணை இயக்குநர் வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். காவலர் பயிற்சி SP ரங்கநாதன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள 10 பள்ளிகளை சேர்ந்த 300 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இசை மேளம் செய்தனர். இதில் ஆண்கள் பிரிவில் அம்பலூர்பவ மேல்நிலைப்பள்ளி முதலிடத்தையும், பெட்டி செமினார் பள்ளி 2ஆம் இடத்தையும், காரைக்கால் ONGC பப்ளிக் ஸ்கூல் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என சுயேட்சை MLA நேரு துணைநிலை ஆளுநருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை MLA நேரு கவர்னருக்கு அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின்படி புதிய பேருந்து நிலையத்தை சீரமைக்கும் வகையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த திட்டத்தில் ரூபாய் 29 கோடி செலவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தொகைக்கான மதிப்பின்படி கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தபோது பணிகள் தரமற்று இருப்பது தெரிய வந்தது. எனவே பேருந்து நிலைய கட்டுமான பணிக்கு வழங்கப்பட்ட நிதியை செலவிடுவது குறித்தும் தரமான முறையில் கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்த குழு அமைத்து விசாரணை நடத்துவது அவசியம். விசாரணையில் முறைகேடு நடந்தது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சக்தி நகர் பகுதியில் 26ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பகுதியை அடுத்த சக்தி நகரில் 26ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக பெண்களுக்கான மாபெரும் கோலம் போட்டி நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பல வண்ணங்களில் கோலமிட்டனர். இதனை வழக்கறிஞர் உமா மகேஸ்வரி, பாஜக நிர்வாகி மாமதி ராஜன் மற்றும் நெல்லை ராஜன் ஆகியோர் நடுவர்களாக சிறந்த கோலங்களை பார்வையிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சந்தமுத்து மாரியம்மன் ஆலய நிர்வாகிகள், தலைவர் வெற்றியழகன், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் கணேசன், துணைத் தலைவர் சுபாஷ், துணை செயலாளர் செந்தில்குமார், ஜெயசங்கர் மற்றும் ஊர் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவையில் ஊர்காவல் படையினருக்கான தினக்கூலி ரூபாய் 29 உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஊர்காவல் படையானது காவல்துறையினருக்கு உதவியாக செயல்பட்டு வருகின்றனர். ஊர்காவல் படையினர் காவல்துறையில் காலி பணியிடங்கள் ஏற்படும் போது முன்னுரிமை பெற்று பணியில் சேர்க்கப்பட்டும் வருகின்றனர். அவர்களுக்கான தினக்கூலியை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்தது. அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஊர்காவல் படையினருக்கான தினக்கூலி ரூபாய் 1056 ரூபாய் 1085 உயர்த்தி உள்துறை சார்பு செயலர் ஹிரண் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஊதிய உயர்வானது கடந்த ஜனவரி முதல் செயல்பாட்டுக்கு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வியாபாரி ஏமாற்றி ரூபாய் 15.92 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்தவர் மாதவன். இவர் வியாபாரி. இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையவழி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறினாராம்.
இதை நம்பி மாதவன் பல தவணைகளில் ரூபாய் 15.92 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் தவளக்குப்பம் வைபவ் சர்மா, ரெட்டியார்பாளையம் அமையா உள்ளிட்டோரையும் மர்ம நபர்கள் வெவ்வேறு வகையில் ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டது குறித்தும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.